கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் இந்த 281வது குடும்ப தரிசன மிஷனரி கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தினத்திலும் நம்ம தியானிக்கும்படியா கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த நாளிலும் நம்ம தியானிக்கும் தன்னை வாசித்ததை நீங்கள் கேட்டீங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அது இங்கிலீஷில் ஒருக்கா வாசிக்க. above all else guard your heart, for everything you do flows from it. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு இந்த பகுதி, இந்த வசனத்தோட பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கட்டளையாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து முடிஞ்சா காத்துக்கோ, அப்படியெல்லாம் ஒரு ஆப்ஷன்லாம் நமக்கு கொடுக்கல. காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு கட்டளையாக, ஒரு கமாண்டாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்றைய செய்தியின் தலைப்பு இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். நம்மளுடைய இருதயம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தனை, நம்ம ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாமே, நம்ம எந்த செயல்படுவதற்கு முன்னமே நம்மளுடைய எண்ணத்தில், சிந்தனையில் தான் நம்ம வந்து ஒரு முடிவுகளை வந்து நம்ம எடுக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு அன்றாட வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தா கூட, இப்போ நம்ம ஊர்லலாம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்ட் கேட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் வீட்டு கதவு இருக்கும், காம்பவுண்ட் கேட் இருக்கும். அப்போது காம்பவுண்ட் கேட் யாராவது உள்ளே வர்றவங்க திறந்துட்டு கேட்டை மூடாமல் வந்துட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து ஆடு வந்துடும். நம்ம ஊர்லலாம் ஆடு வெளியில், ஆடு வளர்க்குறவங்க வீட்டில் தான் ஆடுகள் வெளியில் வரும். எங்கள் தெருவுலலாம் அந்த மாதிரி வரும். அப்போது நம்ம வச்சிருக்கிற வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம செடிகளை வந்து சாப்பிட்டு போயிடும். அப்போ யாராவது காம்பவுண்ட் கேட்டு க்ளோஸ் பண்ணாமல் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல வந்து அந்த கேட்டை போய் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட் திறந்துருக்கு, அப்புறம் ஆடு உள்ள வந்து செடியை சாப்பிட்டு போயிட போது, கேட்டை பூட்டிட்டு வரலாம்னு மைண்டில் நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம எஞ்சுமே நம்ம கதவை நம்ம போட்ட போகிறோம். அதான் நம்ம என்ன செயல்பாடு நம்ம பண்ணுறதுக்கு முன்னமோ நம்ம எண்ணத்தில், நம்ம சிந்தனையில் தான் நம்ம முடிவுகள் எடுக்கிறோம். வந்து இப்போ நம்ம காத்துக்கொள் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ காத்துக்கொள்வது அப்படிங்கும்போது ஒரு பத்திரப்படுத்துவது. எதை நம்ம பத்திரப்படுத்துவோம்? யூஸ்வலாக நம்ம உலக வழக்கப்படி ஏதோ ஒரு சேஃபாக ஒரு இதை லாக்கரில் வந்து எதை போய் வைப்போம்? ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸோ, அந்த சொத்து பத்திரங்களோ, இல்லைனா ஒரு நகையோ பணமோ, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேல்யூபிள்ஸை தான் நம்ம வந்து லாக்கரில் போய் வைப்போம். ஆனால் நம்மளுடைய கர்த்தர் நம்மளத்தில் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருதயம் வந்து ஏன் காக்கப்படணும்? ஏன் நான் நம்மளுடைய இருதயம் காக்கப்படணும்? நம்ம இருதயத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ளலாம்? நம்ம இருதயம் வந்து காக்கப்பட்டதாக இருக்கும் பொழுது அதோட நன்மைகள், பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, நம்ம அந்த ஏன் நம்ம இருதயம் நம்ம காத்துக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மனுஷருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வேதத்தின் அடிப்படையில் நம்மளுடைய மனுஷருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இருதயத்தை பற்றி திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்ட்டு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். அதே போல் நம்ம இருதயத்துக்கு உள்ள காரியங்கள் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மத்தேயுடைய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மனுஷனோட இருதயம் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இருதயம் எப்படி இருந்தால் என்ன? இப்போ வந்து வெளியில் நம்ம ஒரு ஒரு மனுஷனை பார்க்கும்போது வெளி தோற்றத்தை நம்ம வந்து பார்க்குறோம். இருதயத்துக்குள்ளே வந்து இவ்வளோ கேடா, ரொம்ப இருதயம் வந்து ரொம்ப திருக்குள்ளதா, கேடுள்ளதா இருக்குது, பொல்லாத சிந்தனைகள் இருக்குது, களவுகள், தூஷணங்கள், பொய் சாட்சிகள் இதெல்லாம் புறப்பட்டு வரக்கூடிய இடமா இருக்குது. அப்படிங்கும்போது இருந்தால் என்ன? இப்போ வந்து நம்ம வெளியில் தானே ஒரு மனுஷனை பார்க்குறோம், உள்ளே இருக்குது நம்மளுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஏன்னா நம்ம கர்த்தர் வந்து நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால அந்த இருதயம் வந்து காக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தேவன் வந்து நம்ம இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இப்போ வெளி தோற்றத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம வெளி தோற்றத்தின்படி நம்ம வந்து ஒரு யாரோ ரொம்ப ஒரு அழுக்கா, ஒரு குளிக்காம, ஒரு தலைலாம் சீவாம ரொம்ப ஒரு நாளாக ஒரு அழுக்கா நம்ம இருக்கிற ஒரு பர்சனை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம்? நம்மளுக்கு வந்து அது ப்ளீஸிங்காக இருக்குமா? இல்லைனா நல்லா குளிச்சு சுத்தமான உடை அணிஞ்சு நல்லா தலைவாரி இருக்கிறவங்கள பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ப்ளீஸிங்காக இருக்குமா? அதே மாதிரி தான் கருத்து இருக்கும். நம்ம இருதயம் வந்து
இந்த மாதிரி ஒரு கேடுள்ளதாக இருக்கும்போது அது கர்த்தருக்கு முன்னாடி இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம ஆண்டவர் வந்து நம்மளோட வெளி தோற்றத்தை விட நம்மளுடைய இருதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. மத்திய 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆம், மாயக்காரராகிய வேத பாரகர் பரிசேயரை பார்த்து கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியில அலங்காரமா கல்லறைகள் வந்து வெளியில அலங்காரமாகவும் உள்ள வந்து அது எல்லா நாற்றம் செத்துப்போன எலும்புகள் எல்லாம் இருக்கிற அந்த ஒரு இடமாவும் இருக்கிறது போல நம்ம வந்து இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல நம்ம வந்து இருந்துடக்கூடாதுன்னு கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதே போல கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல இருக்கிற சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் வந்து பெத்லேயேமியனாகி ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்து அனுப்புறாரு. எதுக்கு? இப்போ சவுல் ராஜாவா இருக்கிறார். சவுல ராஜாவா இருக்கிற பொசிஷன் தள்ளிட்டு கர்த்தர் வந்து ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட எந்த யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ண போறாரு ராஜாவாக அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லலை. அந்த ஈசாய் வீட்டுக்கு நான் அவனை அனுப்புவேன், அவனோட குமாரர்ல ஒருத்தரை நான் வந்து ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வந்து ஓகே, இந்த வீட்டுல இருந்து ஒருத்தங்களை ஆண்டு ராஜாவை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு கன்ஃபார்மா தெரியும். பட் யாருன்னு தெரியாது பேர் சொல்லாததுனால. ஸோ அங்க நம்ம சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அங்க போயிட்டு எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவனாதான் இருக்கும்ட்டு அவரே சொல்லிக்கிறார் மனசுக்குள்ள. ஏன் எப்படி சொல்றாரு? அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து இதுக்கு முன்னாடி இருந்த சவுல் ராஜா நல்ல உயரமான, எல்லாரோடையும் உயரமா அப்படி ஒரு திடாகாத்தரமான ஒரு மனுஷனா இருந்தாரு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இவரையும் எலியாபும் நல்ல ஒரு திடாகாத்தரமா ஒரு நல்ல ஒரு ரூபம் இல்லாம இருக்கிறவரா இருந்தவொடனே இவராவே வந்துட்டு முடிவு பண்ணிடுறாரு, இவர் தான் ராஜாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கண்டிப்பா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அவருடைய உருவத்தை பார்த்து அவர் ஒரு நல்ல வாட்டசாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர் வந்து இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் வந்து மனுஷன் பார்க்குற விதமா பார்க்கறது கிடையாது. அதே போல 1 புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ கர்த்தர் வந்து நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறாரு. சங்கீதம் 139 பார்த்தோம்னா 2ஆம் வசனத்துல என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். 4வது வசனத்துல என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர்னு தாவீது ராஜா எழுதி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் தாவீதோட பிரேயர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 23ஆம் வசனத்துல 139ஆம் சங்கீதம் 23வது வசனத்துல, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதும் ஜெபிக்கிறவரா இருக்கிறாரு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட வேதத்திலிருந்தே சொல்லணும் அப்படின்னு சொன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல அந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து வந்து சுகப்படுத்தும்படியா அவரிடத்துல கொண்டு வராங்க. படுக்கையோடு ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வரும்போது திமிர்வாதக்காரனை நோக்கி கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வேத பாரகர்ல சிலர் வந்து அவங்க அந்த வசனம் இப்படியாக இருக்கிறத வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேத பாரகர்கள் சிலர் தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டா இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள் தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ 4வது வசனத்துல உடனே போட்டிருக்கு, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன. அவங்க வாயில கூட சொல்லலை, உள்ளத்துல தான் சொல்லி கொண்டாங்க. கர்த்தர் அந்த நினைவுகளை அறிந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத அப்படியே சொல்றாரு. அதை தான் இந்த வசனத்துல சங்கீதம் 139 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஸோ ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம இருதயத்தில் நினைக்கிற காரியங்களை அறிந்திருக்கிற தேவன். அதனால தான் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் நாம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சிந்தனையிலும் பரிசுத்தத்தை விரும்புகிற பரிசுத்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால நம்மளுடைய இருதயத்தை காத்துக்கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ,
புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வசனம் இருதயத்திலிருந்து காரியங்களை மத்திய 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நேர் எதிர்மறையா, அதாவது மத்திய 15-19 இந்த வசனத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து பொல்லாத சிந்தனைகள், நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு, பொல்லாத சிந்தனைகள், நம்ம இயற்கையா நம்ம நேச்சுரல் மனுஷனோட இயற்கையான குணம் வந்து நம்ம இருதயம் வந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் இப்படி எல்லாம் நிறைந்ததா இருக்குது. ஆனா கர்த்தர் வந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பிலிப்பியர் 4ல் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், இதை தான் நம்ம வந்து சிந்தித்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதே மாதிரி நம்ம இருதயத்தின் நிறைவினால தான் நம்ம வாய் பேசும். நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்ம நடக்கையும் இருக்கும். அதனால 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல பார்க்கும்போது அந்த லேட்டர் பார்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். முதலாவது நம்ம சிந்தனையில் ஒரு பரிசுத்தம் இருந்தாதான் நம்மளுடைய நடக்கைகள் பரிசுத்தமாக உள்ளதா மாறும். அடுத்ததாக நாம் எப்படி இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் சொன்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தையினால தான் நம்ம காத்துக்கொள்ள முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுராஜா எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வசனங்கள் நம்ம இருதயத்தில் ஆழமா பதிஞ்சிருக்கும் போது நம்ம வந்து இந்த சில தவறுகள் நம்ம பண்ணணும்னு நம்ம முற்படும் போது அந்த வசனங்கள் வந்து நம்மளை பாதுகாக்கும். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மத்திய 15-19 பொல்லாத சிந்தனை, கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவுகள், பொய் சாட்சிகள், இதெல்லாம் நம்ம மனதில் என்னெல்லாம் மறைந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் போட்டிருக்கு. அதே இது இப்போ நம்மளுக்கு ஆண்டு வந்து கட்டளைகள் 10 கட்டளைகள் யாத்ராமணி புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கும்போது அதில் வந்து கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு எல்லா கையிலும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வசனங்களை நம்ம இருதயத்தில் நம்ம பதிச்சு வச்சிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நம்மளுடைய மாம்சத்தில் நம்ம சிலர தவற முற்படும் போது நம்மளுக்கு வந்து ஆவியானவர் இந்த வசனங்களை எல்லாம் நம்ம இருதயத்தில் மறைந்திருக்க வசனங்களை எல்லாம் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துவார். அதாவது நம்ம கொலை செய்யாம, விபச்சாரம் டைரக்டா உள்ள அந்த மாதிரி காரியங்கள் நம்ம ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கும்போது நம்ம செய்யாம இருக்கலாம், களவு நம்ம செய்யாம இருக்கலாம். சின்ன வயசுல மேபி களவு செஞ்சிருப்போம், யாராவது ஒரு பென்சிலை வந்து நம்ம தெரியாம பக்கத்துல பிளேட் நம்ம எடுத்திருப்போம். நம்ம வளர்ந்து வரும்போது இந்த காரியங்கள் நமக்கு தெரியும் போது நம்ம தப்பு செஞ்சிருக்கமே யோசிச்சு நம்ம ஆண்டு நம்ம மன்னிப்பு கேட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த வசனங்கள் நம்ம மனதில் இருக்கும்போது அந்த வசனங்கள் மூலமாக நம்மளுடைய காரியங்கள் நம்ம தவறான காரியங்கள் செய்ய முற்படும் போது ஆவியானவர் நம்ம தடுத்து நிறுத்துறவராக இருக்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இருதயங்கள் இருந்து விபச்சாரங்கள் புறப்பட்டு வரோம் அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்திய வசனத்துல மத்திய 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கும்போது பிசிக்கலா நம்ம போய் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடாம இருக்கலாம். ஆனா ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அந்த மாதிரி செயலில் நம்ம ஈடுபட்ட ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்மளுக்கு தெளிவா இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நம்ம தவறுவது வந்து ஒரு நார்மல் தான். திடீர்னு ஒரு இடறல் நம்மளுக்கு வந்து யார் மூலமாக ஒரு இடறல் வரும்போது இந்த வசனம் நம்ம மனதுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நம்ம மனதில் பதிஞ்சிருந்ததுன்னா அப்போ இச்சையோடு பார்த்தா அப்போ நம்ம அது வந்து விபச்சார பாவத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வந்து நம்ம கண்களை பாதுகாக்கிறதுக்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும். தகப்பனே, நான் தப்பாக நான் பார்த்துடக்கூடாது, எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே நம்ம அந்த காரியங்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும். அதனால தான் அந்த வார்த்தை வந்து சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரு சின்ன இது சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சிருஷ்டித்தாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள் வார்த்தையை தான் சொன்னாரு, அப்போ வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ வார்த்தையினால் தான் சிருஷ்டித்தாரு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா என்ன இருக்குது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம மனதுக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்து நம்ம மனதுக்குள்ள இருக்கிறது போல கிறிஸ்து நம்ம மனதுக்குள்ள இருக்கிறார்.
கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புமானார்ன்ட்டு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே. அப்ப கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும்போது தான் நம்ம இருதயம் காக்கப்பட முடியும். ஸோ முதல் பாயிண்ட்டு, நம்ம எப்படி நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நாம் எப்படி நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் பார்க்கும்போது, கர்த்தருடைய வசனத்தினால. கிறிஸ்து நம்ம மனதுக்குள்ள இருக்கும்போது நம்ம காத்துக்கொள்ள முடியும். அடுத்தது, ஜெபத்தினால நம்ம வந்து காத்துக்கொள்ளணும். ஜெபத்தினால காத்துக்கொள்ளணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6, 7 பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். அப்போது நம்ம வந்து எல்லா காரியத்தையும் குறித்து நம்ம தேவனிடத்தில் நம்ம வந்து ஒரு ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் நம்ம வைக்கும்போது நம்ம இருதயங்கள் சிந்தனைகள் எல்லாம் வந்து காத்துக்கொள்ளப்படும் போட்டிருக்கு. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். அப்போ நம்ம இருதயம் வந்து காக்கப்படும். அதை நம்ம கொஞ்சம் நம்ம விவரித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இப்போ எதனால் நமக்கு ஒரு சமாதான குறைவு வரும்? ஒரு பயம் இருக்கும்போது நமக்கு ஒரு சமாதான குறைவு வரும். அப்போ எந்த விதமான காரியத்தையும் குறித்து நம்ம வந்து கவலைப்படாமல் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து கர்த்தரிடத்துல தெரியப்படுத்திடணும். தெரியப்படுத்துங்கள்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. கர்த்தர் அனுமதிக்காமல் நம்மளுக்கு எதுவும் வரதும் கிடையாது. ஆனால் அதையும் மீறி கர்த்தர் வந்து நம்மளுடைய பரம தகப்பனா இருக்கிறார். அவருடைய பரம தகப்பன் வந்து அவருடைய பிள்ளைகள் வாயினால தகப்பன்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்பார்க்கிறாரு, ஆசைப்படுறாரு. அதனால தான் இந்த வசனத்தில் நம்மளுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் வந்து காத்துக்கொள்ளப்படும், கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படும். இப்படி நம்ம இருதயத்தை நம்ம காத்து கொள்றதுனால அதனுடைய பயன்கள் என்ன? அப்படி நம்ம காத்துக்கொள்றதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு புதிதான ஆவி பெற்று புதிதான மனிதனாக மாறக்கூடிய ஒரு அனுபவம். நம்ம இருதயம் காத்துக்கொள்ளப்படும் போது, பரிசுத்தமாக அது காத்துக்கொள்ளப்படும் போது நம்ம ஒரு புதிதான ஆவியை பெற்று புதிதான மனிதனாக மாறுகிற அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனங்கள் வரை நம்ம பார்க்கும்போது, 21ஆம் வசனம், இயேசுவின் இடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேத்யூ 15:9 நம்ம வாசிச்சது போல் அங்கே ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்குல்ல, அந்த லிஸ்ட் படி அந்த மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனாக நம்ம ஒருத்தரும் இருந்தோம். இப்போ நம்ம வந்து கர்த்தரிடத்துல நம்ம சேரும்போது, கர்த்தருடைய போதனையின்படி நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது, 23ஆம் வசனத்துல உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அடுத்த வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புதிதான ஆவி புதிய மனுஷனாக மாறுகிற அனுபவம் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ அந்த நான் சொன்ன வசனத்தை மறுபடியும் நான் சொல்கிறேன். ப்ராவர்ப்ஸ் 4:23 நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதலே சொன்னேன், மொத பகுதி கமாண்ட், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஒரு கட்டளை. அந்த கட்டளை நம்ம பண்ணும்போது லேட்டர் பார்ட் தானாக நடக்கும். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இங்கிலீஷில் நான் எதுக்கு வாசிச்சேன்னு சொன்னாலும், அந்த தமிழில் அதன் இடத்துல இந்த ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் நல்லா அது புரிகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இங்கிலீஷில் அந்த செகண்ட் பார்ட் வந்து, ஃபார் எவ்ரி திங் யூ டூ ஃப்ளோஸ் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம பண்ணுற எல்லா காரியங்களும் இங்கேருந்து தான் புறப்பட்டு வருது, இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருது. எல்லா ஆக்ஷன்ஸ், நம்ம செய்கிற செயல்கள், நம்ம வாயின் வார்த்தைகள் எல்லாம் வந்து இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருது. எப்போ இயேசு கிறிஸ்து இருதயத்துக்கு உள்ளே இருக்கிறாரோ அப்போ நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து இயேசுவை போலவே வரும். அதுக்கு நம்ம இயேசு வந்து எப்படி இருந்தார் அப்படின்ட்டு பார்க்க போனோம். கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில், இந்த உலகத்தில் மனிதனாக இருந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தாருன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஸோ நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். அதே இது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இன்னொரு குணாதிசயம் கொடுக்கப்பட்டிருக்குது, மனதுருக்கம்.
அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அப்போ மனதுருக்கம். அப்போ நம்மளோட இருதயம் ஒரு மாற்றப்பட்ட இருதயமாக கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிற இருதயமாக இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமா, நம்ம கிறிஸ்துவ போல நம்மளும் நன்மை செய்கிறவங்களா சுற்றி திரிய ஆரம்பிப்போம். ஒரு மனதுருக்கம் நிறைந்தவர்களா நம்ம இருக்க ஆரம்பிப்போம். மனதுருக்கம் எப்போ வரும்? ஒரு கிறிஸ்துவ அறியாத ஒரு சகோதரனையோ சகோதரியை பார்க்கும்போது, இல்லைன்னா ஒரு கிறிஸ்துவை விட்டு பேக் ஸ்லைட் ஆகி போகிற சகோதரனையோ சகோதரியை பார்க்கும்பொழுது. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு 4ஆம் வசனத்துல, ஒரு ஆட்டை தேடி போன ஒரு 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 மனுஷனை வந்து கிறிஸ்துவன்னு கம்பேர் பண்றாரு. ஒரு மனுஷனை ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்தாலும் 91 ஆடு பத்திரமா இருந்தா கூட ஒரு ஆடு தொலைஞ்சு போனா ஒரு ஆடை போய் தேடி கண்டுபிடிக்காம இருப்பானான்னு கேட்கிறாரு. அதே போல நம்ம மந்தையில் ஆல்ரெடி இருந்த ஜனங்களா இருந்து ஒருவேளை கிறிஸ்துவ விட்டு பின்வாங்கி போகிற மக்களை கண்டாலும் நமக்கு மனதுருக்கம் வரணும். கிறிஸ்துவ பத்தி அறியாதவங்களை பார்த்தாலும் நமக்கு மனதுருக்கம் வரணும். அப்படிப்பட்ட மனதுருக்கம் கிறிஸ்துவ போல் நமக்கு வந்தாதான் அவங்க மேல அந்த ஆத்ம பாரம் நமக்கு வரும். அவங்களுக்காக நம்ம வந்து தேவனிடத்துல அந்த ஆத்மாக்காக நம்ம பரிந்து பேசுகிறவர்களாக நம்ம வந்து மாறுவோம். அப்போ நம்மளுடைய இருதயம் மாற்றப்பட்ட இருதயமா இருந்து கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல்கள் நன்மை செய்கிறவங்களாகவும் மனதுருக்கம் நிறைந்தவங்களாகவும் நம்மளை வந்து மாற்றி போடும். கடைசியா நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதை நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம அநேகர் வந்து நம்ம ஊழிய பாதையில் இருக்கிறவங்க இருக்கிறோம். இந்த ஜூம் காலில் இணைந்திருக்கிறவங்களே நம்ம அநேகர் வந்து ஊழியம் செய்கிறவங்களா இருக்கிறோம். இனி இந்த மெசேஜை பார்க்க போகிறவங்களும் வந்து அநேகர் வந்து ஊழிய பாதையில் இருக்கிறவங்களாவும் இருப்பாங்க. ஏதோ ஒன்று ஊழியனா ஒரு பெரிய ஒரு வெல் நோன் ப்ரீச்சராக ஒரு பைபிளை தூக்கிட்டு போய் கண்ட்ரியாக போய் ப்ரீச் பண்ணுறது மட்டும் இல்லை. நம்ம இருக்கப்பட்ட இடங்களில் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஊழியர்கள் தான், மிஷினரிஸ் போல தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஒரு தெய்வனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை வந்து அப்படிப்பட்டதாக தான் இருக்கணும். அப்படி நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு, நம்ம சோர்ந்து போகாமல் நன்மை செய்வதற்கு நான் ஒரே ஒரு சம்பவத்தை கூறி முடிக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சமாரிய பெண்ணை ஒரு கிணற்றண்டையில் உட்காந்து பேசுகிற காரியங்களை நம்ம வந்து வாசிச்சிருக்கோம். அந்த அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் வந்து அது யாக்கோபுடைய கிணறு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபுடைய கிணறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சமாரியா ஸ்திரியும் இயேசுவும் பேசிக்கொள்கிற அந்த உரையாடல் வந்து ஒரு கிணற்றின் பக்கத்தில் நடக்குது. அந்த கிணறு யாக்கோபுடைய கிணறு. அந்த யாக்கோபுடைய கிணறை பற்றி நீங்கள் வாசித்து பார்க்கணுன்னு சொன்னால் வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள் பொறுமையாக இருக்கும்போது. ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் அது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதில் குறிப்பாக 18ஆவது வசனத்துலேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த கிணறு இங்கே யாக்கோபுட கிணறுன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த அந்த கிணறை வந்து தோண்டினது யார் அப்படின்னு சொன்னால் முதலாவது ஆபிரகாம் அந்த கிணறை வந்து ஆபிரகாம் வெட்டின கிணற அவருடைய மகன் ஈசாக்கு மறுபடியுமாக அதை வந்து தோண்டும் பொழுது பெலிஸ்தியர் வந்து அந்த கிணறு தூர்த்து போட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும். அந்த சீக்வன்ஸை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வசனங்களை ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18லேருந்து 26 வரைக்கும் பொறுமையாக வாசித்து பாருங்கள். அதில் ஒரு சீக்வன்ஸாக சொல்லப்பட்டிருக்கும். முதல்ல வந்து தூர்த்து போட்டாங்கன்ட்டு இருக்கும். அப்புறம் வந்து அந்த கிணத்தை குறித்து சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க, இது எங்களுடைய தண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த காரியத்திலையும் அந்த ஈசாக்கு வந்து சோர்ந்து போனதாகவே நமக்கு தெரியலை. ஏன்னா அவர் வந்து அந்த சண்டை போட்டவங்க கூட நின்று திருப்பி சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணவும் இல்லை. அவங்க தூத்து போடும்போது ஏன்டா தூத்து போடுறீங்க, இது எங்கள் அப்பாவோட கிணறு தானே. அதாவது அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அது அவங்களோட சொந்த கிணறு. அவங்க மறுபடியும் லேபர்லாம் போட்டு அந்த கிணறை வந்து திருப்பி மறுபடியும் வெட்டுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எஃபர்ட் போடுறாங்க, கிணறை மறுபடியும் வெட்டுறாங்க. அதை வந்து ஒரு ஒரு எனிமி ட்ரூப் வந்து அதை வந்து தூத்து போடுறாங்க. வெட்டின கிணறு அதை தூத்து போடும்போது அது எவ்வளோ நமக்கு ஒரு மனசு கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ ஒரு நியாயமான காரியத்துக்கு நம்ம சண்டை போடுறதுக்கு வந்து நம்ம கரெக்டு தான் நம்ம நினைப்போம் இன்றைய காலகட்டத்தில். ஓகே, அது நியாயம் தானே, அது நம்ம திருப்பி கேட்குறது நியாயம் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அது நியாயமான காரியமாக இருந்தாலும் நம்ம அமைதியாக இருக்கும்போது நம்மளுக்காக கர்த்தர் செயல்படுவார். அப்போது தூத்து போட்டாங்க, சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. எந்த காரியத்திலையும் வந்து அவர் சோர்ந்து போகலை. மறுபடியும் அவர் வந்து அடுத்தடுத்த கிணறை வெட்டுறாரு. தொடர்ந்து கடைசியாக ஒரு கிணறை வெட்டும்போது அவங்க வந்து எந்த காரியமும் யாரும் சண்டைக்கும் வரல, தூத்து போடல, வாக்குவாதம் பண்ணல. அப்போ அந்த இடத்துல அவர் வந்து மறுபடியும் கர்த்தரை வந்து அவர் வர்ஷிப் பண்ணிட்டு அங்கேருந்து அவர் போயிடுறாரு. ஆனால் அவர் அன்னைக்கு வந்து அது விடாமுயற்சியாக அந்த காரியத்தை அதை பண்ணி சோர்ந்து போகாமல் அந்த காரியத்தை பண்ணதுனால அதோட ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கிணறு வந்து பாருங்க, அத்தனை ஜென்ரேஷனுக்கு அப்புறமா ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக ஒவ்வொருத்தரும் அந்த கிணறை வந்து யூஸ் பண்ணி இன்னைக்கு அந்த சமாரியா
ஸ்திரீ வந்து அங்க தண்ணி எடுக்க வரும்போது, அது மூலமா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ மீட் பண்றதுக்கு அது ஒரு மீட்டிங் பாயிண்ட்டா இருந்தது. அது மூலமா அந்த கிராமமே வந்து ரட்சிக்கப்பட்டத நம்ம பார்க்கிறோம். அதேபோல நம்மளும் இன்றைய ஊழிய பாதையில நம்ம சோர்ந்து போகாம நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு என்கரேஜிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்பவத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கர்த்தர் தாமே நம்மளுடைய நம்ம தியானித்த இந்த வசனங்கள, வார்த்தைகள ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம்.